போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சென்ற வகுப்புல சார்பு எழுத்துக்களை பத்தி படிச்சுட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா சில விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாமா? இப்ப சார்பு எழுத்துல சில வகைப்பாடை பார்த்துட்டு வரோம். அதுல இப்ப உயிரளபடை அப்படிங்கிறத பார்க்குறோம். உயிரளபடை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அளபடைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அளபடைன்னா ஒண்ணும் இல்லை. அளபடையை பிரிச்சு பொருள் பார்த்தோம்னா அளவு பிளஸ் எடை, அதாவது அளவு கூட்டல் எடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி அளவு அதிகரித்தல், ஒரு எழுத்தினுடைய ஒளி மாத்திரை அளவு அதிகரித்தல் தான் அது அளபெடைன்னு சொல்றோம். அதுக்கு விளக்கம் பாருங்க. செய்யுளில் ஓசை குறையாத குறையும் இடங்களில் சில எழுதும் போது அந்த புலவர்களுக்கு அந்த அசை அந்த இதெல்லாம் நயம்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அதுல ஓசை குறைந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஓசையை நிறைவு செய்வோம். ஓசை குறையாத இடங்களில் அது இனிய ஓசை கருதி. சில இடத்துல ஓசையே குறையாம இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இனிய ஓசைக்காக சில வார்த்தை எழுத்துக்களை சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்து எழுதுவதற்கு பேர் தான் அளபடை என்கிறோம். இந்த அளபடை 2 வகைப்படும். அவை உயிரளபடை, ஒட்டளபடை. இந்த உயிரளபடை பாருங்களேன், அதுலயே 3 வகை இருக்கு. என்ன செய்யுள் இசை அளபடைன்னு ஒண்ணு, அதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. இசை நிறை அளபடை, அசை நிறை அளபடை. செய்யுள்ல இசையை கூட்டி சொல்வதற்காக அளபெடுக்கிற சொற்களை வச்சு செய்யுள் இசை அளபடைன்னு சொல்லுவோம். அதே போல இசையை நிறைவு செய்வதற்காக இசை நிறை அளபடை, அசை நிறை அளபடைனாலும் அதேதான். இதுக்கான விளக்கம் என்னன்னாக்கா, செய்யுளில் ஓசை குறைகிற இடத்துல அதை நிரப்புவதற்காக உயிரெழுத்துக்களில் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் இல்லையா? உயிர் எழுத்துக்களே உயிர் நெடில்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் நெடில் 7 எழுத்துக்களும் அளபெடுக்கும். அளபெடுக்கணும் என்ன? மாத்திரை அளவில் மிகுந்து ஒலிக்கும், மிகுத்து ஒலிக்கும். அந்த ஒலியினுடைய அளவு கூடுதலாக இருக்கும். அப்புறம் அது எடுத்துக்காட்டு. இந்த அளபடை சொற்கள்ல முதலிலும் வரலாம், சொற்கள்ல இறுதியிலும் வரலாம், நடுவிலும் வரலாம். அப்புறம் சொற்களின் முதல் இந்த ஒரு குறள் எடுத்துக்கலாம். ஓ ஒதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதல் என்னும் அவர் அப்படிங்கிற ஒரு குறள். இல்ல முதல் வார்த்தையை பாருங்க. ஓ ஒதல். ஓ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கு அருகில பக்கத்துல இது நெடில் இல்லையா? உயிர் நெடில். இந்த உயிர் நெடிலுக்கு அருகில ஓ அப்படிங்கிற ஒரு குறில் எழுத்து வந்திருக்கு. இப்ப இதே மாதிரி இந்த இடத்துல ஓசை என்ன ஓதல்னு இருந்தா போதும். இங்க ஓ ஒதல்னு போடுறாரு. இப்போ ஓதல் இருந்தாலே நமக்கு பொருள் புரியும். இருந்தாலும் எதுக்காக அந்த ஓசை நயத்துக்காக ஒரு எழுத்தை சேர்த்திருக்காங்க. இப்படி சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் இந்த அளபடையில முதல்ல சொற்களின் முதலில் வருகின்ற என்ன இசை நிறை அளபடை. அதே மாதிரி இங்கேயும் ஆதல்னு இருந்தா போதும். ஆனா அந்த நயத்துக்காக என்ன செய்யறாங்கன்னாக்கா ஆ அதல் அப்படின்னு போடுறாங்க. அப்போ ஒரு உயிர் எழுத்துக்கு உயிர் நெடிலுக்கு பிறகு ஒரு குறில் எழுத்து வருகிறது. இது தேவையில்லை என்றாலும் ஓசை நயத்திற்காக வருவதாக இதை இசை நிறை அளபடைன்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. மே ஏ வலைப்பட்ட அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் போகுது. அதே மாதிரி ஓன்னு ஆரம்பிச்சு ஒரு சென்டென்ஸ் போகுது. இப்போ இந்த மே அப்படிங்கிற பக்கத்துல இது நெடில் இல்லையா? இந்த இணை எழுத்துக்கள் தானே வரணும். இங்க ஏன் இன்னொரு ஏ வந்திருக்குன்னு கேட்கலாம். அங்க ஓக்கு பக்கத்துல ஓ வந்துச்சு, இணை எழுத்து வந்தது, அதை ஒத்துக்கிட்டோம். இங்க மேன்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஏன் வருது அப்படின்னா, இந்த மே எழுத்து இருக்கு இல்லையா? இந்த மே அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதனுடைய ஓசை ஏல முடியுது இல்லையா? அப்ப இங்க ஏங்கிற எழுத்து மறைந்து இருக்கிறது. அதனுடைய குறில் தான் இங்க ஏன்னு வந்திருக்கு. அதே பாருங்க, சொற்களோட நடுவுல வரும். இப்ப தெய்வம் தொழார்னு ஒரு குறள் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா? அதுல இதுல தொழார் அப்படின்னு இந்த வார்த்தையோட நடுப்புற ஆன்னு வந்திருக்கு. இறுதியிலையும் வரல, முதலையும் வரல. ஆங்கிற எழுத்து நீட்டித்து அந்த அளவெடுத்து வந்திருக்கிறது. இதுல பாருங்க, இந்த ழா அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா? இது ஒலித்து முடியும் போது என்ன ஓசை வருது? ழா அப்படின்னு வருது. இந்த ஆங்கிற சவுண்டுக்கு அதனுடைய ஒளியில அதுக்கு பக்கத்துல அதனுடைய இனமான ஆ வந்திருக்கு. இந்த வார்த்தையினுடைய நடுவுல வந்திருக்கனால இது சொற்களின் நடுவில் வந்திருக்குன்னு சொல்றோம்.
அதே மாதிரி பாருங்க. இதுல வேற வேற இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. உரா அர். உரா ஆன்னு வரும். இந்த சவுண்ட் வந்து ராவுக்கு பக்கத்துல ஆன்னு வர்றது. அதுக்கு பக்கத்துல அந்த ஆ சவுண்டுக்கு பக்கத்துல ஆங்கிற ஓசை. இது அளபெடுத்து வந்திருக்கிறது. இப்ப சொற்களின் இறுதியில் பார்த்தோம்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, படா அப்படின்னு படாங்கிறதே போதும். அந்த நயத்துக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து படா தான். இந்த ஆங்கிற சவுண்டுக்கு பக்கத்துல ஆங்கிற அந்த எழுத்து வந்திருக்கு. இந்த நெடிலுக்கு பக்கத்துல ஆங்கிற ஓசை வந்திருக்கு. இப்ப அடுத்தது இன்னிசை அளபெடை. இத பேர பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இசை வந்து இன்னிசையா இருக்கும். அந்த ஓசை வந்து இன்னிசையா நயமா இருக்கணுங்கிறதுக்காக சில எழுத்துக்களை போட்டு எழுதுவாங்க. பாருங்க. செய்யுளில் இசை நயம் குறையாத இடங்களில் இடங்களில் கூட இசை நயமே குறையல. ஆனாலும் இன்னொன்னு சேர்த்து எழுதுவேன்னு இந்த வள்ளுவருக்கெல்லாம் கொஞ்சம் பொல்லாத ஆசை. அவர் எழுதியிருக்காரு பாருங்க. இப்ப கெடுப்பதும் அப்படின்னு இருந்தா போதும். இந்த வார்த்தை வந்து கெடுப்பதும் அப்படின்னு இருந்தா போதும். இதுலயே அந்த தூவ வந்து தூன்னு நீட்டித்து நெடிலா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பத்தலன்ட்டு ஊ போட்டு உம்முன்னு எழுதியிருக்காரு. இப்ப கெடுப்பு அந்த குறில் வந்து தூங்கிற குறில் வந்து நெடித்து நீட்டித்த எழுத்தாக ஓசையில தூ அப்படின்னு ஒலிக்குது. இதுதான் இன்னிசை அளபெடைன்னு சொல்றோம். சரி, இந்த தூ இருந்தா போதும். ஆனாலும் வள்ளுவருக்கு திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்சம் ஓசையா, இன்னும் கொஞ்சம் நயமா சொல்லலாம்னு தான் இந்த ஊ சேர்த்துருக்காங்க. இந்த ஊ வந்து குழப்பிக்க கூடாது. இந்த தூ தான் குறில் வந்து நெடிலாக அளபெடுத்திருக்கிறது. இது இன்னும் ஓசை கருதி, நயம் கருதி இதை ஊ போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க. சொல்லிசை அளபெடை. அது இசை வந்து இசை நிறை அளபெடை. அது இந்த இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்ப சொல்லிசை மூன்றாவதாக சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடங்களில் இங்க ஓசையே குறையல. என்னன்னாக்கா என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, ஒரு பெயர் சொல்லோ அல்லது வினை சொல்லோ மாறி வினையச்ச பொருளை தரும். இந்த அளபெடுக்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வந்து பெயர் சொல்லாவோ வினை சொல்லாவோ இருக்கும். ஆனா அந்த அளபெடுக்கும் போது என்ன ஆகும்னா, அதனுடைய பொருளே மாறிடும். வினையச்ச பொருளாக மாறிவிடும். உரனசை அல்லது நசைன்னு இருக்கும். இந்த உரன் பிளஸ் அசை, நசைங்கிறது தான் உரன் அசைன்னு இருக்கும். இங்க நசைன்னு கூட வரலாம். இப்ப இந்த நசையை எடுத்துக்கலாமே. நசைனா விருப்பம்னு அர்த்தம். அது ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்லானது நசை அப்படின்னு ஒரு எழுத்து கூடுதலா போடும்போது என்ன ஆகுதுனாக்கா, விரும்பிங்கிற பொருளை கொடுத்துரும். அப்ப விருப்பம்ங்கிற எழுத்து விரும்பிங்கிற வினையச்ச பொருளாக மாறுகிறது. இப்படி மாறி வர்றதெல்லாம் வந்து என்ன அளபெடைன்னு சொல்றோம்? சொல்லிசை அளபெடை. வேறு சில எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரிதான் தழி, கொளி இந்த வார்த்தைகள்லாம் கூடுதலா ஈன்னு சேர்ந்தோம்னா அதனுடைய பெயர் சொல்லிலிருந்து அது வினையச்ச பொருளா மாறிவிடும். பேரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒற்று எழுத்துக்கள் அளபெடுக்கிறது தான் ஒற்றளபெடைன்னு சொல்றோம். இந்த ஒற்றால் எழுத்துக்கள்லாம் என்ன? இக்கு, இச்சு அதை சொல்றோம் இல்லையா? அந்த 18 எழுத்தும் ஒற்றெழுத்து. அந்த எழுத்து மீண்டும் திரும்பவும் வந்து அளபெடுத்தால் அதற்கு பேரு ஒற்றளபெடைன்னு சொல்றோம். பாருங்க. மடங்கலந்த இந்த இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா, இந்த இங்கு ஏற்கனவே வந்துட்டு இது போதும். மடங்கலந்தங்கிற வார்த்தையே போதும். ஆனா அளபெடுக்கிற ஒரு எழுத்து வந்து இங்குன்னு இன்னொன்னு இங்க வந்திருக்கு. இப்ப இப்படி இதே மாதிரி வர்றதெல்லாம் ஒற்றெழுத்துக்களை திரும்பவும் அளபெடுக்கிறதுனால இது ஒற்றளபெடைன்னு சொல்றோம். இது பெரும்பாலும் எல்லாம் செய்யுள்ல தான் இது காணப்படுகிறது. அதே மாதிரி பாருங்க, கண் அப்படின்னா கண்ணுன்னே 2 எழுத்துலயே முடியக்கூடிய சொல் தான். ஆனா இன்னொரு எழுத்து போட்டு இந்த நயத்துக்காக கண் அப்படின்னு எழுதும்போது, செய்யுள் நயத்துக்காக எழுதும்போது அது அளபெடுத்த சொல்லாக மாறிவிடுகிறது. இந்த ஒற்றெழுத்து வந்து இன்னொரு ஒற்றெழுத்து வர்றதுனால ஒற்று அளபெடுக்கிறதுனால ஒற்றளபெடை. பொன் அதே மாதிரிதான். இது பொண்ணுன்னே போதும். இன்னொரு இன் போட்டு நயத்திற்காக எழுதும்போது ஒரு எழுத்து அளபெடுக்கிறதுனால இது ஒற்றெழுத்து அளபெடுப்பதால் இது ஒற்றளபெடை. சரி, இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னும் ஒண்ணு வந்து கூடுதலாக இருக்கு. இப்ப இதே மாதிரி ஆயுத எழுத்துக்கள் அளபெடுக்கும். இப்ப ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்தால் ஒற்றளபெடைன்னு சொல்றோம். ஆயுத எழுத்து அளபெடுக்கும் போது அதை ஆயுத அளபெடைன்னு சொல்றது இல்லை. இந்த ஆயுத அளபெடைய
இந்த ஒட்டெழுத்து அளபடையோடைய சேர்த்து வைக்கப்படுகிறது. இப்ப எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விலகின்னு ஒரு சொல் குடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். இந்த ஆயுத எழுத்து தான் இங்க அளபெடுத்திருக்கு இல்லையா? இந்த ஆயுத எழுத்து இங்க அளபெடுத்திருக்கு. அதே மாரி இங்க எஃகுல ஆயுத எழுத்து அளபெடுத்திருக்கு. அளபெடுத்தோம்னா 2வது வாட்டி வந்து திரும்ப அத நயத்துக்காக சொல்றாங்க. இப்ப இது வந்து ஆயுத க ஆயுத அளபெடைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா அது பிரிவு அதுல இலக்கணத்துல வைக்கல. இந்த ஆயுத எழுத்த வந்து ஆயுத அளபெடைய வந்து ஒற்றெழுத்துக்கள் அளபெடையில வச்சுட்டாங்க. இப்ப இது என்ன அளபெடைன்னு கேட்டா, விலகி அப்படிங்கிற அளபெடை சொல்லு. இது எந்த பிரிவுல வருதுன்னு கேட்டா, இது ஒட்டளபெடையில தான் வருதுன்னு சொல்லணும். சரி. இந்த சார்பெழுத்துல சாராத ஒரு அளபெடை இருக்கு. இத வந்து இயற்கை அளபெடைன்னு சொல்லுவாங்க. இப்ப மரு, ஒருன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து இயற்கை அளபெடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சார்பெழுத்து ஐகார குறுக்கம். சில இடங்களில் ஐ, தை, வை ஆகிய 2 மாத்திரை கொண்ட எழுத்துக்கள் ஓசையில் குறுகி ஒலிக்கும். ஐனா அது நெடில் இல்லையா? அது மாரி இந்த தை, வை எல்லாம் நெடில். அதுக்கு 2 மாத்திரை. ஆனா அது வார்த்தைகளில் வரும்போது அதனுடைய ஓசை, ஒலி குறைந்துவிடும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. ஐவர். ஐவர்ன்னு இந்த வார்த்தையில வரும்போது, இந்த 2 மாத்திரையானது 1 1/2 மாத்திரையாக சுருங்கி ஒலிக்கும். ஐவர்ன்னு நீட்டித்து நாம் ஒலிப்பதில்லை. ஐவர்ன்னு சொல்லும்போது குறுகி ஒலிக்கிறது. அது 1 1/2 மாத்திரையாக குறுகி ஒலிக்கிறது. அதே மாரி இளைஞர். இது வந்து முதல்ல வந்துச்சு. இந்த முதல்ல அந்த ஐ வந்ததுனால, அது கொஞ்சம் ஓசை நயம் கூட இருக்கும். நடுப்புற போனதுனால அது லை அந்த லை இளைஞர்ங்கிற லையில ஐங்கிற ஓசை இருக்கு இல்லையா? அது 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதே மாரி இறுதியில் வந்தாலும் அப்படிதான். இந்த பறவை, வை இருக்கு இல்லையா? அதுல வைங்கிற சவுண்ட் வந்து அந்த ஒலியின் ஓசை வந்து மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். 1 மாத்திரையாக தான் ஒலிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவுகார குறுக்கம். எப்படி ஐகார குறுக்கம்னு அந்த ஐ ஓசை குறைந்து ஒலிக்கிறதுனால ஐகார குறுக்கம்னு சொன்னோமோ, அதே மாரி இந்த என்ற எழுத்து அதனுடைய ஓசை அளவுல குறைந்து ஒலிப்பது தான் அவுகார குறுக்கம். இப்ப பாருங்க. என்கின்ற எழுத்து தனது ஒலி அளவில், மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும். இதைதான் ஐகார குறுக்கம் என்று சொல்கிறோம். இப்ப பாருங்க. ஔவை. இது அப்படின்னு நெடில் எழுத்து தனியா படிக்கும்போது 2 மாத்திரையில சொல்லுவோம். ஆனா இதுல ஒரு வார்த்தையில சேரும்போது அந்த ஓசை குறைந்து விடுகிறது. ஔவை அப்படின்னு கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லிடுறோம். அந்த ஓசை குறையிறதுனால இந்த னுடைய ஓசை குறையிறதுனால இது ஔகார குறுக்கம். சரி இது என்ன இதுல ஔவே இல்லையே அப்படின்னா, மவ் அப்படின்னு சொல்லும்போது அவ்வுல முடியுது. இந்த மவ்வுங்கிற எழுத்து வந்து அவ்வுல முடியாதனால அந்த அந்த நெடில் எழுத்து குறுகி ஒலிக்குது. மவ் அப்படின்னு மௌவல் அப்படின்னு நம்ம நீட்டித்து சொல்றதில்ல. மௌவல் அப்படின்னு சொல்லிடுறோம். அது 1 1/2 மாத்திரையா மாறிடுது. அடுத்து மகர குறுக்கம். இதுல வந்து இம் என்கிற மகர ஓசை. இம் என்கிற எழுத்துல அந்த மகரம் இருக்கிறது இல்லையா? ஒண்ணு ம அப்படின்னாலும் மகரம்னாலும் ஒண்ணுதான். இந்த ம என்ற எழுத்து இம்முன்னு இருக்கும்போது அதுல 1/2 மாத்திரை தான். அதுவே குறைந்து ஒலிக்கும். எப்படின்னாக்கா, இப்ப செய்யுள்ல வர சொற்கள்ல பார்த்தீங்கன்னா, மருண் அப்படின்னு போட்டுருப்பாங்க. இந்த மருண் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் இம் வருது இல்லையா? அது மரும்னு அர்த்தம் என்னன்னாக்கா, மருளும்னு அர்த்தம். ஆனா இந்த இம்ங்கிற ஓசை வந்து மிக குறைந்த அளவு தான் மரும் அப்படின்னு சொல்லும்போது, அது ஏற்கனவே இருக்கிற ஒலி அளவுல இன்னும் குறைந்து 1/2 மாத்திரையானது 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். அதே மாரி தான் இந்த போன் அப்படிங்கிற எழுத்தும், அதுல உள்ள இம்மும் 1/2 மாத்திரையிலிருந்து குறைகி ஒலிக்கும். அடுத்தது ஆயுத குறுக்கம். இந்த அக் என்ற எழுத்து இருக்கு இல்லையா? கடைசியில இந்த உயிரெழுத்தோட சேர்த்து 13வது எழுத்தா கடைசியா எழுதுவோம் இல்லையா? ஆனா அது ஆயுதம்ன்ற பேர்ல இருக்கு இல்லையா? இந்த ஆயுத எழுத்து அதுக்கு 1/2 மாத்திரை தான். அதுவும் ஒரு வார்த்தையில போய் சேரும்போது 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இப்ப இத பிரித்து எழுதுதல கூட கேட்பாங்க. ஏன்னாக்கா இது கொஞ்சம் கடினமான ஆ புணர்ச்சி அப்படிங்கிறதுனால, இத வந்து அடிக்கடி கேட்கறது உண்டு. இப்ப கல் பிளஸ் தீது அப்படின்னாக்கா, அது கரீதுன்னு எழுதணும். அதுதான் அதனுடைய சேர்ந்த சொல். இப்ப இத கரீதுன்னு சொல்லும்போது, இந்த அக்கன்னாங்கிற அந்த எழுத்து வந்து ஓசையில குறுகி தான் ஒலிக்கும்.
தனியா இருக்கும்போது அக்குன்னு சொல்லுவோம். இது வந்து கரியுதுன்னு சேர்த்து படிக்கும்போது அது ஓசையே குறைந்துடும். சைலன்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாரி கொஞ்சம் சைலன்ட் ஆயிடும். அது மாரி முள் பிளஸ் தீது. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, முடியுதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதையே பிரித்து எழுதுன்னு கேட்டா, இதே மாரி எழுதணும். இத சேர்த்து எழுதுன்னு கேட்டா, இதே மாரி எழுதணும். இப்ப முடியுது அப்படின்னாக்கா, அதுல இந்த அக்கன்னா வந்துற ஓசை வந்து 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதனால அது குறுகி ஒலிக்கிறதுனால ஆயுத குறுக்கம்னு சொல்றோம். இப்ப சார்பெழுத்து வகையில எல்லாமே பார்த்துட்டோம். அப்ப அ அடுத்தது சொல் என்ற தலைப்புல பேசுவோம். இப்ப அ இந்த குறுக்கங்கள், இந்த அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த சார்பெழுத்தெல்லாம் முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து சொற்கள பத்தி படிக்க போறோம். அது அடுத்த வகுப்புல. நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.